இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்று நாம் விடுதலை பயண நூலை ஆரம்பிக்கிறோம். விடுதலை பயணம் என்று சொல்லும் பொழுது, இதோ இஸ்ரேல் மக்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் அது. அந்த கஷ்டத்திலிருந்து கடவுள் அவர்களை எவ்வாறு விடுவிக்கிறார், யார் கொண்டு விடுவிக்கிறார், அந்த விடுவிக்கக்கூடிய அந்த பயணம் எத்தகையதாக இருந்தது, கடவுளுடைய அனுபவத்தை அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்ற இந்த மேன்மையைத்தான் இந்த விடுதலை பயண நூல்கள் முழுவதும் நாம் பார்க்கிறோம். முதல் அதிகாரத்தில் யாக்கோப்பினுடைய குடும்பங்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்ததை சுட்டி காட்டுகிற இந்த அதிகாரம், அவர்களுடைய யோசேப்பு அவருடைய புதல்வர்களெல்லாம் இறந்த பிற்பாடு இன்னும் கடவுள் அவர்களை பழுகி பெருக செய்திருக்கிறார். மற்ற எகிப்தியரை விட இவர்கள் இன்னும் அதிகமாக பழுகி பெருகியிருந்ததையும், இதனால் அந்த எகிப்தியர்கள் அச்சமுற்றிருப்பதையும், முக்கியமாக யாக்கோப்பை பற்றி யோசேப்பை பற்றி அறியாத ஒரு புதிய அரசன் வந்து இவர்கள் மேல் கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவர்களை நாம் அழிக்காமல் விட்டுவிட்டால் நம்மை அவர்கள் ஆட்சி செலுத்துவார்கள் என்று சொல்லி மக்களை தூண்டுவதையும் அவர்களை கொல்ல நினைப்பதையும் நாம் பார்க்கிறோம். அடிமைத்தனத்திலே அவர்களை வதைக்கிறார்கள். இரண்டாவது, இவருடைய மக்கள் பெருக்கை குறைப்பதற்காக இதோ அவர்களுடைய மருத்துவ பெண்களின் வழியாக அந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்ல இவன் திட்டமிடுகிறான். அது கடவுளுடைய பார்வையில் நடப்பது கிடையாது. இப்படியாக அவன் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த மக்களினங்களை எப்படி குறைக்கலாம் என்ற அந்த தீய எண்ணத்தை கொண்டிருப்பதைத்தான் இந்த முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரமே, கண்டிப்பாக இந்த விடுதலை பயணத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை பயணம் இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல அடிமைகளாக, அதாவது நம்முடைய உறவுகளுக்கு அடிமை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய தீய உணர்வுகளுக்கு, எண்ணங்களுக்கு, பழக்கங்களுக்கு நாமும் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நம்முடைய விடுதலை பயணத்தை ஆரம்பிப்போம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். யாக்கோப்போடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களினுடைய பெயர்கள் இவை: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசாக்கார், செபுலோன், பென்யமின், தான், நப்தலி, காத்து, ஆசேர். யாக்கோப்பின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் 70 பேர். யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார். பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர். இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தன, ஆள் பழத்தில் மேன்மேலும் வளர்ந்தன. இதனால் அந்த நாடே அவர்களால் நிறைந்து விட்டது. இவ்வாறு இருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினால் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள் பழம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம், வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிர்களுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேளையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கலை வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். எபிரேயனுடைய மருத்துவ பெண்களை சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது: எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண்மகவு என்றால் அதை கொண்டு விடுங்கள், பெண்மகவு என்றால் வாழட்டும். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை.
மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றவர் அல்லர், எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேர் ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார். இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார். அவர்கள் ஆள்பலம் மிக்கவராயினர். இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கச் செய்தார். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.